எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா முட்டை கொத்து சப்பாத்தி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி காஞ்சதுக்கப்புறம் 2 பல்லேரி வெங்காயம், 1 தக்காளி, கருவேப்பில் போட்டு அதை நல்லா வணக்கிக்குங்க. இது வந்து நம்ம 2 பேருக்கு செய்கிறது. நல்லா கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுக்குங்க. கொஞ்சமாக போடுங்க உப்பு. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1/4 ஸ்பூன் வரமிளகா பொடி, இதையும் போட்டு நல்லா வணக்கிக்குங்க. அடுப்பு கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுக்கோங்க. 3 முட்டை உடச்சி உள்ளே ஊற்றிக்கலாம். முட்டையும் உடச்சி ஊற்றினதுக்கப்புறம் அதையும் நல்லா வணக்கிக்கலாம். அந்த தக்காளி வெங்காயத்து கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வணக்கிக்குங்க. முட்டையை போட்டு ஒரு 2 நிமிஷம் வணக்கினீங்கன்னா போதும். சப்பாத்தி 5 சப்பாத்தி சுட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வந்து பிச்சு வச்சுருக்கிறேன். இதையும் வந்து நம்ம அந்த முட்டை கூட ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா வணக்கிக்குங்க. 2 கரண்டி குருமா ஊற்றிக்குங்க. ஊற்றி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வணக்கிக்குங்க. இந்த மாதிரி நல்லா கொத்தி விட்டுருங்க சப்பாத்தியை. நம்ம ஹோட்டலெல்லாம் முட்டை பரோட்டா சாப்பிட்றோம்ல, அதே டேஸ்ட்டு தாங்க இருக்கும், நல்லாயிருக்கும். நாங்கள் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவோம். நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். கொஞ்சம் வந்து சிக்கன் மசாலா பொடி போட்டுக்குங்க. வணக்கினதுக்கப்புறம் ரெடிங்க, அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பார்த்தீங்களா? ஓகே கைஸ், நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். ஓகே, பாய்.